Hi, hello friends. நான் தாரிக். இன்னைக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450 இருக்கு. இந்த வண்டி நமக்கு வீடியோக்கு தந்த தாஜு நம்ம கூட இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இத பத்தி ஃபுல் டீடைலா அத வாங்கியிருக்க நம்ம தாஜு தான் உங்கள்ட்ட ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ஹிமாலயனை பற்றி யூஸராக நீங்கள் உங்களோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸு எல்லாத்தையும் பற்றியுமே ஃபுல் டீட்டெயிலாக பேசி யூஸருக்கு ஒரு தகவலை கொடுக்கலாமே. இந்த வண்டியை வந்து எங்கே பை பண்ணீங்க? இது நம்ம திருச்சி கண்டோன்மெண்ட்டில் ராயல் என்ஃபீல்டு அன்னை மோட்டார்ஸில் நம்ம பை பண்ணது. புக்கிங் பீரியட் அப்படின்னா எவ்வளோ நாள் புக் பண்ணிவிட்டு எப்போ கிடச்சிச்சு உங்களுக்கு? இது வந்து நான் ஆக்சுவலாக இந்த வண்டி வந்து நான் காசா பண்ணணும் அங்கே ஒரு அவைலபிலிட்டி இருந்துச்சு. ஆனால் இதை நான் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் வண்டியில் ஃபோக்ஸ் வித் டியூப் டயர் வரும். இதில் நான் வந்து ஃபோக்ஸ் வித் டியூப்லெஸில் நான் எடுத்திருக்கேன். இது வந்து வண்டியிலேருந்து ஒரு 11,000 அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணி நமக்காண்டி ப்ரீ புக் பண்ணி ஒரு 20 to 30 டேஸில் இதை கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளுக்கு பெரிய அட்வென்ச்சர் வண்டினால நம்ம எங்கேயாவது பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால இதை மூவ் பண்ண முடியாது, நம்ம லாங் ரைஸ் போகிறோம் அப்படின்னா. ஸோ அதனால நான் டியூப்லெஸ் வித் ஃபோக்ஸில் எடுத்திருக்கேன். இதில் வந்து கலர்ஸ் அப்படின்னு பார்க்க போகும்போது இதில் என்னென்ன கலர்ஸ்லாம் வருது? இதில் மொத்தம் கலர் ஆப்ஷன் பார்த்தா ஒரு 7 கலர் ஆப்ஷன் வருது. அதில் நான் வந்து மேட் ஃபினிஷ் எனக்கு பிடிக்கும்னால நான் காசா ப்ரௌன் இது மேட் ஃபினிஷில் நான் இந்த வண்டி எடுத்திருக்கேன். இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன வந்துச்சு? இந்த வண்டி நம்ம இது வந்து இதுதான் பேஸ் மாடலு. இது வந்து ஸ்டார்டிங் வந்து 3,56,000 ஸ்டார்ட் ஆகுது. இது இல்லாமல் நான் சொன்ன அந்த அடிஷ்னல் சொன்னேன்ல அந்த ஃபோக்ஸ் வீலுக்கு வந்து 11,000 சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ அரௌண்ட் ஒரு 3,67,000 கிட்ட வருது. கலர்ஸை பொறுத்தவரை நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து ப்ரைஸில் எதுவும் வித்தியாசம் இருக்குமா? ஆமாம், கண்டிப்பாக. இது 7 கலர் ஆப்ஷன் இருக்குன்னா 7 கலருக்கும் ஒரு கலருக்கும் ஒரு ப்ரைஸ் அவங்க வச்சுருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 to 4,000 அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. இதுதான் இருக்குல்லே ஸ்டார்டிங் பேஸ் மாடலில் இதோடைய ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகுது 3,56,000 ஸ்டார்ட் ஆகுது. இது எப்போ வாங்கினீங்க? இது நம்ம எடுத்தது வந்து 2024 நவம்பர் லாஸ்ட்ல எடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்ல சில வண்டிகள் இருக்கு. அதில் வந்து நீங்கள் இந்த பிராண்டுக்கு இந்த மாடலுக்கு போகிறதுக்கான காரணம்? எனக்கு பேசிக்காகவே ஹிமாலயன்னாலே எனக்கு ரொம்ப கிரேஸு. ராயல் என்ஃபீல்டில் ஏற்கனவே ஹிமாலயன் யூஸ் பண்ணனால இப்போ புது ஹிமாலயன் வந்திருக்கு. அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த இன்ஜின் புது டைப் இன்ஜின் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் பழைய ஹிமாலயன் வச்சிருந்தனாலையும் இல்லை முன்னாடி நீங்கள் ராயல் என்ஃபீல்டு நிறையா வச்சிருந்தனாலையும் கேட்குறேன். அதில் வந்து வைப்ரேஷனை பொறுத்தவரையில் பழைய இதில் இருந்துச்சு. இதோட உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது? டோட்டலாக சொல்லப்போனால் இந்த ஜே சீரிஸ் பிளாட்ஃபார்மில் சுத்தமாக வைப்ரேஷனே இல்லை. இது ராயல் என்ஃபீல்டு தான் நான் ஓட்டுறேனான்றது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இப்போ இந்த வண்டியை ஓட்டும் போது எனக்கு ஒரு கேடிஎம் ஓட்டுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ வைப்ரேஷன்றது சுத்தமாகவே குறைச்சிட்டாங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். நல்லாவே ராயல் என்ஃபீல்டு இந்த விஷயத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த புது ஹிமாலயனில் பில்டு குவாலிட்டி எல்லாமே டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க. ஸ்விட்ச் கியர்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்கட்டும், டேங்க் மெட்டல் குவாலிட்டி, பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் உள்ள ஹிமாலயனில் வந்து வாங்கி 2 மாதத்துலேயே இன்ஜின் போல்ட்ஸ் நட்லலாம் ரஸ்ட்டு வந்துருச்சு. இந்த தடவை அந்த மாதிரிலாம் எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் பில்ட் குவாலிட்டி நல்லா டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க? இந்த வண்டி நான் ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் இப்போ நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஹைவேஸும் ப்ளஸ் ஹில்ஸ்லாம் எல்லாமே ட்ரைவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது எப்படி இருந்துச்சு வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் பழைய ஹிமாலயன் வச்சுருந்தேன், 411 வச்சுருந்தேன். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த வண்டி ரொம்ப ரக்கடாக ரொம்ப ஹார்டாக இருக்கும். எல்லாமே கிளச்சு வண்டி ஹேண்ட்லிங்குமே ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப லைட்டராக சாஃப்டாக ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்குது. நம்ம நார்மலாக பைக்ஸ் கேடிஎம்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹேண்ட்லிங்கும் சரி, பிரேக்கிங்கும் சரி, அதோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு ரொம்ப பிளாட்ஃபார்முக்கு அப்புறம். ஆமாம், கண்டிப்பாக. அதுலேருந்து நம்ம இப்போ ராயல் என்ஃபீல்டே வேறு மாதிரி டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ உள்ள ஜெட்னுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்க. அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. இப்போ வந்து 1500 கிலோமீட்டர்ஸ் வரையும் நீங்கள் ட்ரைவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறீங்க. அப்போ வந்து சர்வீஸ்லாம் போயிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் முடிச்சிருக்கலாம். சர்வீஸ் எப்படி இருக்குது? இது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டரில் ஃபர்ஸ்ட் சர்வீஸு. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடித்தேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1700 வந்தது. ராயல் என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் எடுத்தோன்னா நம்மளுக்கு நிறைய வண்டிகள் ராயல் என்ஃபீல்டில் நமக்கு பொதுவாக பிடிக்கும். பொதுவாக எல்லா ஏஜ் செக்டார் ஆளுங்களுக்குமே ராயல் என்ஃபீல்டுனா ஒரு கிரேஸு.
ஆனால் நம்ம பிடிச்சி வண்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த சர்வீஸ் சென்டர் போகும்போது அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. இது வந்து எனக்கு ராயல் என்ஃபீல்டு 2வது பைக் இது. நான் இதுக்கு முன்னாடி ஹிமாலயன் 411 வச்சுருந்தேன். இது 450. ஒவ்வொரு சர்வீஸ்க்கு போகிறப்போ உள்ள டெக்னீஷியன்லாம் ஓவராலாக புதுசாக இருக்காங்க. எவ்ரி 3 மந்த்துக்கு புதுசாக ஆளாக இருக்காங்க. எல்லாருமே புதுசாக. ஸோ அதனால் அவங்களுக்கே சில விஷயம் நம்ம சொல்லித்தர மாதிரியா இருக்குது. அது ரொம்ப ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. வண்டியை சர்வீஸ் விடும்போது பிடிச்சமா போய் விடணும். ஆனால் அங்கே உள்ள கஸ்டமர் சர்வீஸில் சப்போர்ட் ஆளுங்க ஃபுல்லாக எரிச்சலோடையும் நம்ம ஒன்று பேசி முடிக்கக்குள்ளேயே ரெடியாக ஒரு பதில் வச்சுருக்காங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. இங்கே திருச்சியில் 2 இருக்குது. மெயினாக நான் வண்டி எடுத்தது அன்னை மோட்டார்ஸ். அங்கே நான் பண்ணப்போ ரொம்ப ஒஸ்ட்டு. அது இல்லாமல் இன்னும் நீங்கள் ஆக்சினான்னு ஒன்று இருக்குது. அங்கேயுமே அப்படி தான் இருக்குது. மற்றபடி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மற்ற மதுரையில் சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள்ட்டையும் விசாரித்து பார்த்தப்போ அவங்களுமே ரொம்ப பேடாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஓவராலாகவே ராயல் என்ஃபீல்டோடைய சர்வீஸ் வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த சர்வீஸ் அட்வைசர் வந்து இந்த நம்மளுக்கு கார்டெலாம் போடுறாங்கல்ல, அவங்கள்ட்ட நம்ம ஒரு ப்ராப்ளம் இருக்குது வண்டியில் சின்ன சின்ன சொன்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம முடிக்கக்குள்ளேயே ஒரு ரெடியாக ஒரு பதில் வச்சுருக்காங்க. இது இப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் இருக்கும். அதை வந்து எப்படி சரி பண்ணணும், எப்படி நம்ம அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஆக்கி தரணுன்றதை யோசிக்காமல் அவங்க வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்கும் ரெடியாக பதில் வச்சுருக்காங்க. இதை சொன்னால் இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி. அதனால் சர்வீஸ் வந்து ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ராயல் என்ஃபீல்டு கொஞ்சம் ரொம்ப கவனிச்சாங்க அப்படின்னா என்ன அவங்களுடைய விஷயங்களை அவங்க இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ 450cc. அப்போ இதோட வெயிட் என்ன, இது எப்படி இருக்குது, உங்களுக்கு மேனேஜபிளாக இருக்கா சிட்டிக்குள்ள எல்லாம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு? இல்லை, இந்த வண்டி கொஞ்சம் மற்ற வண்டிகளோட ஹெவியான வண்டி தான். ஒரு 196 kgs வருது. வெயிட்டுன்றப்ப சிட்டியில் ஓட்டுறப்ப என்னை மாதிரி டாலாக இருந்தாங்கன்னா மேனேஜபிள். இன்னொரு இதில் ஆட் ஆன் அடிஷ்னலாக ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இல்லை சீட் ஹைட் வந்து 2 ஸ்டெப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரி. ரொம்ப அதிகமான டாப் ஹைட் வந்து 825 mm, அதுக்கு கீழே வந்து 810 mm கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே அதிகமாக ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 810 வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு மேனேஜபிளாக இருக்கும், வெயிட்டும் சரி. ஆனால் வண்டி கொஞ்சம் ஹெவியான ஃபீல் கொடுக்கும் நீங்கள் சிட்டியில் ஓட்டும் போது. இதே ஹைவே க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 825 வச்சிட்டிங்கன்னா இன்னும் ரிலாக்ஸ்டாக நம்ம நல்லா க்ரூஸ் பண்ணலாம். வண்டி ஆனால் ஹைவேல ஏற்றிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக வெயிட் தெரியாது. அதே மாதிரி நல்லா ஸ்டேபிளாகவும் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஹில் ஸ்டேஷன்லாம் அதை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, 1500 கிலோமீட்டர்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிறீங்க. இது வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது இதோட பவர் அதெல்லாம் எப்படி இருக்குது? இது ஒரு 452cc லிக்விட் கூல் இன்ஜின். பவர் பார்த்தீங்கன்னா 40 bhp, 40 Nm டார்க்கு. பவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த இடத்துலையும் லேகு, எந்த ஃபீல் எதுவுமே ஆகாது. அதே மாதிரி மற்ற பைக்ஸை விட இது இன்ஜின் ஸ்டாலிங் இருக்குன்ற இது நான் யோசித்தேன் இருக்குமோ அப்படின்னு. ஆனால் மற்ற பைக்ஸ் கம்பேர் பண்ண 400cc செக்மெண்ட்டில் இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. ரொம்பவே ரிலாக்ஸ்டாக, ரொம்பவே கீரிங்லாம் நல்லா கரெக்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. சிட்டி ஹைவே 2த்துக்குமே உங்களுக்கு மேனேஜபிள் தான். ரொம்ப கடுப்பாகிற மாதிரி ஒரு ஃபீலோ இல்லை ஹார்டான கிளச்சோ ஹார்டான கியர்ஸோ இல்லை. அதே மாதிரி இதுலேயும் ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்னும் பெட்டராகவே இருக்குது பழைய ராயல் என்ஃபீல்டோட. ராயல் என்ஃபீல்டை பொறுத்தவரையிலேயே என்ஜினோட ஹீட் அப்படிங்கிறது வந்து அதிகமாக ஃபீல் ஆகும். இப்போ சிட்டி ஆகட்டும் இல்லை ஹைவே ஆகட்டும், இதை அதிக தூரம் க்ரூஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா இதோட ஹீட் எப்படி இருக்குது என்ஜினோட ஹீட்டை பொறுத்தவரையில்? இப்போ புதுசாக ராயல் என்ஃபீல்டு எல்லாமே இந்த ஜே சீரிஸ் இன்ஜின் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம். ப்ளஸ் இதில் லிக்விட் கூட் கொடுத்துருக்கறனால ஹீட் தெரியுது. அந்த ரைட் சைடு ஃபுட் பேக்கில் உங்களுக்கு சிட்டியில் ஓட்டும் போது கண்டிப்பாக தெரியும். ஆனால் பழைய வண்டிகளில் உள்ள ராயல் என்ஃபீல்டு அளவுக்கு அந்த மாதிரி கொதிக்கிற மாதிரி ஹீட் இல்லை. கொஞ்சம் வார்மாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் மேனேஜபிள் தான். ஹைவேஸில் உங்களுக்கு சுத்தமாக ஹீட்டே இல்லை. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரையில் எப்படி இருக்குது? ஏன்னா இங்கே எல்லாம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அதெல்லாம் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் ஹிமாலயன் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ரோட் வெஹிக்கிள் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இதில் எந்த மாதிரி இருக்குது? இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இது வரைக்கும் இல்லாத ஒரு ஹைட்டு 230 mm கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரோ என்ன பள்ளமோ நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், கவலையே பட தேவையில்லை. ரெண்டாவது சஸ்பென்ஷனை பொறுத்தவரையில் இது எப்படி இருக்குது? அதாவது பழைய நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் ஹிமாலயன் வச்சிருந்தனால அதுக்கும் இதுக்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? எதுவும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? இந்த தடவை ராயல் என்ஃபீல்டில் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில், ஷோவா பிராண்டில். பின்னாடி மோனோஷாக். இது வரைக்கும் இல்லாத ராயல் என்ஃபீல்டே உள்ள பெட்டரான சஸ்பென்ஷன் தான் இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட்டராக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஹேண்ட்லிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இந்த வண்டியோட சீட்டோட குஷன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ வந்து பழைய ஹிமாலயனுக்கு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டரான சீட்டு பில்லியனுக்கும் கொடுத்துருக்காங்க, ரைடருக்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்ட் குஷனு. ப்ளஸ் இதில் வந்து ஆட் ஆனில் மாடிஃபிகேஷன்லேயும் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 5000 மாதிரி பே பண்ணோம்னா அட்வென்ச்சர் சீட்னும் போடுறாங்க. வேணால் நம்ம அதை ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வண்டியில் கொடுத்துருக்க ஸ்டாக் சீட்டே ரொம்ப மோர் தென் எனஃபாக இருக்குது. அடிஷ்னலாக எதுவும் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் இந்த வண்டி நான் இன்னும் எதுவும் மாடிஃபிகேஷன் நான் பண்ணலை. ஆனால் ஃபுல் டூரிங் செட்டப் கிட்டு போடணுன்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் போல் பெங்களூரில் போய் இன்ஸ்டால் பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது அப்ராக்ஸாக என்ன வருன்றது மாதிரி தெரியுமா?
எல்லாம் சேர்த்து ஒரு 15 to 20K வரைக்கும் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் ப்ரைஸும் இப்போ எல்லாம் இல்லை, கொட்டேஷன் கேட்டிருக்கேன், கொடுத்துருக்காங்க. ஸோ நேரில் போய் பார்த்து இன்ஸ்டால் பண்ணுறது. ஆமாம். இப்போ இந்த பைக்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ரொம்ப ஒய்டராகவும் ரொம்ப பெருசாகவே ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. அப்போ வந்து இது எவ்வளோ லிட்டர் கெப்பாசிட்டி இது? இப்போ இந்த ஹிமாலயன் 450ல் வந்து 17 liters டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்க்க போகும்போது மைலேஜ் எப்படி வருது? சிட்டி அதுக்கப்புறம் வந்து ஹைவேஸ் ரெண்டு கம்பெனியாக கூட சொல்லலாம். சிட்டியில் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 26 to 27 அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நீங்கள் வேறு டைம் ஓட்டினீங்க அப்படின்னா. ஹைவேல ஒரு 30 29 நம்ம எதிர்பார்க்கலாம். மைலேஜ் இந்த 450cc ஓகேவா தான் தெரியுது எனக்கு. ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த 450cc வந்து யாரும் மைலேஜ் எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ பிரேக்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்ஸ் தந்துருக்காங்க. அது எப்படி இருக்குது? பிரேக்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? பிரேக் வந்து ரெகுலராக எப்பயுமே ராயல் என்ஃபீல்டில் கொடுக்கும்போது பைபர் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 320 mm பின்னாடி 270 mm பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டூயல் சேனல் ஏபிஎஸ் தான், சுவிச்சபிள். வேணும்னா நம்ம ரியர் ஏபிஎஸ் மட்டும் டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆஃப் ரோட் பண்ணுறப்ப அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். டயர் செக்ஷன் பார்த்தா ஃப்ரண்ட்டில் 21 inch 90 bar செக்ஷன் கொடுத்துருக்காங்க, பேக்கில் 17 inch 140 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கும் டயரும் பக்காவாக இதுக்கு மேட்ச் ஆகிருக்கு இந்த தடவை. இது வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத மாதிரி ராயல் என்ஃபீல்டில் ஃபுல்லாகவே ரவுண்ட் டைப்பில் ஃபுல் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெட்டராக இருக்குது, நல்லா இருக்குது. ரெண்டாவது இந்த தடவை ஹிமாலயனில் ஆல் எல்இடி செட்டப், இண்டிகேட்டர்ஸு, ஹெட்லாம்ப்பு, டெயில் செக்ஷன் எல்லாமே ஆல் எல்இடி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எல்இடியில் வந்து லேம்ப்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்கன்னு. அதோட நைட்லலாம் விசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது? அதோட த்ரோ எப்படி இருக்குது? இந்த தடவை ராயல் என்ஃபீல்டில் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். பிரைட்னஸ் எல்லாமே சிட்டிக்கு ஓகேவாக இருக்குது. ஓகே. லாங் ரைட்ஸ் நம்ம ஹைவேஸ் போனோம்னா சுத்தமாக பவர் பத்தலை. நம்ம அடிஷ்னலாக ஆக்சிலரி லைட்ஸ் நம்ம போட்டால் தான் நம்ம லாங் ட்ராவலுக்குலாம் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ இந்த வண்டியை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து டிரைவிங் மோடு என்னென்ன மாதிரி மோட்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க? இதில் இந்த தடவை 2 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பெர்ஃபார்மன்ஸ் மோட், இன்னொன்று ஈகோ மோட்னு. இந்த 2 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வச்சு செக் பண்ணேன், மேபி அது பவர் சேஞ்சஸில் இல்லை அது ஏபிஎஸ்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பவர் விஷயத்தில் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் தெரியல. இப்போது வண்டியில் வைப்ரேஷன்லாம் ரிடக்ஷன் ஆகிருக்கனாலையும் இப்போ இந்த மிரருமே இன்னும் பெட்டராக இருக்குது வியூ. முன்னாடிலாம் பழைய ராயல் என்ஃபீல்டில் வந்து நம்ம ஒரு 100+ போகிறோம் அப்படின்னா வைப்ரேஷனில் பின்னாடி வர எதுவுமே தெரியாது, வைப்ரேட்டில் பிளரி ஆயிரும். இப்போ விசிபிலிட்டிலாம் இன்னும் நல்லா பெட்டராக இருக்குது. இப்போ இதில் இந்த பைக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னா என்னென்ன சொல்லுவீங்க நீங்கள்? ப்ரோஸ் அப்படின்னா பழைய ஜென்ரேஷன் ஹிமாலயனுக்கு இது இன்னும் நல்லாவே பெட்டராகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், இன்ஜினாக இருக்கட்டும், ஆல் எல்இடி செட்டப்பு. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. மெயினாக குறிப்பாக சொல்லப்போனால் சஸ்பென்ஷன் உண்மையாக இந்த வண்டியில் ரொம்ப நல்லா இருக்குது. கான்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா வண்டியில் எந்த குறையும் இல்லை, சர்வீஸ் தான். ராயல் என்ஃபீல்டு வந்து சர்வீஸ் இன்னும் பெட்டர் பண்ணாங்கன்னா இன்னும் நம்மளுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் என்னை பொறுத்தவரை கான்ஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எந்த மாதிரி ஆளுங்க இதை வந்து பை பண்ணலாம்? ஓகே, பழைய ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் வந்து ஓரளவு ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி இருந்தது. அதோட வெயிட்டும் சரி, ஹைட்டு, கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே இந்த வண்டியோட கொஞ்சம் கம்மி தான். இப்போ இந்த நியூ ஹிமாலயன் 450 பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன்லி ஃபார் ஆல் ரைடர்ஸ் தான். ஷார்ட் ரைடர்ஸ் கண்டிப்பாக அதை ஓட்டலாம், ஆனால் அவங்களால அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. வண்டி சாஞ்சாலோ இல்லை சிட்டிலையுமே கண்டிப்பாக மேனேஜபிள் கிடையாது. ஒரு 6 feet இல்லை 5.8க்கு மேலே இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த நியூ ஹிமாலயன் ட்ரை பண்ணலாம். ஷார்ட் ரைடர்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஹிமாலயன் 450 பற்றி நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சென்னை மோட்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.